உஷாரா இருங்க நண்பர்களே. நாம சுவாசிக்கிற காத்துல பிளாஸ்டிக் கலந்து உங்க நுரையீரலை மெல்ல மெல்ல சிதைச்சுக்கிட்டே வருது, தெரியுமா உங்களுக்கு? ஆமா நண்பர்களே, இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் உங்களை அப்படியே உலுக்கி போட போகுது. நாம இது வரைக்கும் பிளாஸ்டிக்னா அது கடல்ல இருக்குது, மண்ணுல இருக்குது, மக்க மாட்டேங்குது அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா இப்போ நீங்க இழுக்கிற ஒவ்வொரு மூச்சுலையும் பிளாஸ்டிக் துகள் கலந்துருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா நண்பர்களே? ஆமாங்க. இந்திய நகரங்கள்ல இருக்கிற மக்கள் அவங்க வாழ்நாள்ல சராசரியா 3 கிராம் பிளாஸ்டிக்கை சுவாசிக்கிறாங்க. அது கிட்டத்தட்ட ஒரு சின்ன பிளாஸ்டிக் பாட்டிலோட எடைக்கு சமம். இத பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோங்க. கடைசி வரைக்கும் பாருங்க. நீங்க ஒரு பரபரப்பான நகரத்து மார்க்கெட்ல நடந்து போயிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அங்க இருக்கிற காத்துல என்னெல்லாம் இருக்கும்னு யோசிச்சிருக்கீங்களா? கண்டிப்பா. வெறும் தூசு மட்டும் இல்ல. ஆமா. அதுல நம்ம கண்ணுக்கு தெரியாத நுண் பிளாஸ்டிக் துகள்களும் இருக்கு. இந்திய பெருநகரங்கள்ல இத பத்தி நடந்த ஒரு புது ஆய்வை தான் இன்னைக்கு நாம கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். ஆமா. இந்த ஆய்வுல இருக்கிற சில விஷயங்கள் உண்மையிலேயே நம்மள யோசிக்க வைக்கும். முதல்லயே ஒரு அதிர்ச்சியான விஷயத்துல இருந்து ஆரம்பிக்கலாம். இந்த ஆய்வு என்ன சொல்லுதுன்னா, ஒரு சராசரி இந்திய நகரவாசி அவங்க வாழ்நாள்ல கிட்டத்தட்ட 3 கிராம் பிளாஸ்டிக்க சுவாசிக்கிறாங்களாம். 3 கிராமா? ஆமா. இது ஒரு சின்ன பிளாஸ்டிக் பாட்டிலோட எடைக்கு சமம். நம்பவே முடியல. முதல்ல இந்த சுவாசிக்கக்கூடிய நுண் பிளாஸ்டிக்னா என்ன? அது எப்படி இருக்கும்? ம். சிம்பிளா சொல்லணும்னா இது ரொம்ப ரொம்ப சின்ன பிளாஸ்டிக் துகள்கள். அதாவது 10 மைக்ரானுக்கும் குறைவான அளவுல இருக்கும். 10 மைக்ரான் அப்படின்னா எந்த அளவுக்கு சின்னது? நம்ம தலைமுடி இருக்கு இல்லையா? அதுவே ஒரு 50, 70 மைக்ரான் அகலம் இருக்கும். அப்போ நீங்களே பாத்துக்கோங்க இது எவ்வளவு நுண்ணியதுன்னு. ஓ! ரொம்பவே சின்னது. ஆமா. அதனால தான் நம்ம மூக்குல இருக்கிற இயற்கை ஃபில்டர்களை எல்லாம் தாண்டி நேரா நுரையீரலுக்குள்ள போயிடும். இந்த ஆய்வுக்காக டெல்லி, சென்னை மாதிரி நகரங்கள்ல மக்கள் சுவாசிக்கிற உயரத்துல காத்து மாதிரிகளை சேகரிச்சிருக்காங்க. அப்ப அந்த காத்துல எவ்ளோ பிளாஸ்டிக் இருந்துச்சு? நம்ம காத்துல இருக்கிற PM 2.5, ம். PM 10 மாதிரி மாசுகள்ல சொல்லப்போனா 5% வரைக்கும் இந்த நுண் பிளாஸ்டிக்குகள் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. 5% அடக்கடவுளே! சரி, இதெல்லாம் எங்க இருந்து தான் வருது? ஏதோ தூரத்துல இருக்கிற ஃபேக்டரியில இருந்தா? அங்கதான் விஷயமே இருக்கு. இது பெரும்பாலும் நம்ம கிட்ட இருந்து தான் வருது. நம்ம கிட்ட இருந்தா? ஆமா. நாம போடுற பாலிஸ்டர் துணிகள், பேக்கேஜிங் பொருட்கள், அப்புறம் வண்டி டயர்கள், செருப்புகள் தேய்றதுல இருந்து இது உருவாகுது. ஓ! அப்ப நம்ம அன்றாட பொருட்கள்ல இருந்து தான் வருது? ஆமா. இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, குளிர்காலத்துல இதோட அளவு பயங்கரமா அதிகரிக்குதாம். அதிகரிக்குமா? எந்த அளவுக்கு? 14% இருந்து 71% வரைக்கும் அதிகரிக்குது. ஒரு நிமிஷம். 71%? அது ரொம்ப பெரிய வித்தியாசமாச்சே. குளிர்கால உடைகளால மட்டும் இவ்ளோ மாற்றம் வருமா? நல்ல கேள்வி. அதுக்கு 2 முக்கிய காரணம் இருக்கு. ஒன்னு, நீங்க சொன்ன மாதிரி குளிர்கால உடைகள். இன்னொன்னு, வெப்பநிலை தலைகீழ் மாற்றம்னு ஒன்னு நடக்கும். அப்படின்னா? சிம்பிளா சொன்னா, குளிர்காலத்துல மாசடைஞ்ச குளிர்காத்து தரைக்கு பக்கத்துல இருக்கும். அதுக்கு மேல சூடான காத்தோட ஒரு அடுக்கு ஒரு மூடி மாதிரி வந்துரும். ஓகே. இதனால இந்த நுண் பிளாஸ்டிக்கள் எல்லாம் தரைக்கருகிலேயே தங்கி நம்ம சுவாசத்துல ரொம்ப அதிகமா கலக்குது. சரி, இப்போ புரியுது. அதான்சு பிளாஸ்டிக்க சுவாசிக்கிறது உடம்புக்கு கெட்டது. ஆனா, இந்த ஆய்வுல என்ன ரொம்ப பாதிச்ச விஷயம் அது இல்ல. அந்த பிளாஸ்டிக்கோட ஆபத்து அது மட்டுமே இல்லங்கிறது தான். அப்படிதானே? கரெக்ட். இந்த நுண் பிளாஸ்டிக்களை நம்ம வெறும் மாசுகளா மட்டும் பார்க்க கூடாது. அது ஒரு ட்ரோஜன் ஹார்ஸ் மாதிரி. ட்ரோஜன் ஹார்ஸா? ஆமா. நம்ம உடம்போட பாதுகாப்பாரன்கள் எல்லாம் தாண்டி உள்ள போய் தனக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்கிற ஒரு நச்சுப் படைய ரத்த ஓட்டத்துல நேரடியா கலக்குது. பிளாஸ்டிக்கே ஒரு பிரச்சனை தான். ஆனா அது ஒரு கடத்தியா செயல்படுறது தான் இந்த ஆய்வோட உண்மையிலே பயங்கரமான கண்டுபிடிப்பு. கடத்தின்னு சொல்றீங்க. என்னத்த கடத்துது? அதுதான் இரட்டை ஆபத்து. ஒன்னு, புற்றுநோயை உண்டாக்கக்கூடிய ரசாயனங்கள், நம்ம ஹார்மோன்களை பாதிக்கிற நச்சுப் பொருட்கள், ஈயம் மாதிரியான கன உலோகங்கள், இது எல்லாத்தையும் அதை தன் மேல ஒட்ட வச்சு நம்ம உடம்புக்குள்ள கொண்டு போகுது. சரி, 2வது ஆபத்து. 2வது, இது நோய் கிருமிகளையும் கடத்துது. பாக்டீரியாக்கள் சுலபமா காலனிகளை உருவாக்கிடும். இதுல மிக மோசமான விஷயம் என்னன்னா, என்ன? நம்மளோட ஆன்டிபயோட்டிக் மருந்துகளுக்கெல்லாம் கட்டுப்படாத சூப்பர் பக்ஸ்னு சொல்ற பாக்டீரியாக்களை இது சுமந்து வருது. அப்படியா? ஆமா. இதை இப்படி யோசிச்சு பாருங்க. பாக்டீரியாக்கள் நம்ம மருந்துகளுக்கு எதிலா ஒரு கவசம் போட்டுக்க கத்துக்குது. இந்த பிளாஸ்டிக் துகள்கள் அந்த கவசத்தோட ப்ளூ பிரிண்ட வச்சிருக்கிற பாக்டீரியாக்களுக்கு ஒரு இலவச சவாரி கொடுக்குது. கேட்கவே பயங்கரமா இருக்கே. அப்போ நாம இதை சுவாசிக்கும் போது ஒரு குணப்படுத்த முடியாத நோய் தொற்று நாமளே உள்ள இழுக்கிறோம்னு சொல்றீங்க.
துரதிர்ஷ்டவசமா ஆமாம். இந்த ஆய்வுல பிளாஸ்டிக் உற்பத்தியை கட்டுப்படுத்துறதுல இந்தியாவோட நிலைப்பாடு பத்தி ஒரு குறிப்பு இருக்கு. அது ஒரு சிக்கலான விஷயமாச்சே. ஆமா, அந்த மூலக்கட்டுரை 2 பக்கங்களும் காட்டுது. ஒரு பக்கம் பொருளாதார வளர்ச்சிங்கிற தேவை, மறுபக்கம் மக்கள் மற்றும் சுற்றுச்சூழலோட ஆரோக்கியம். ம், ஆனா பிளாஸ்டிக் பயன்பாட்டை கட்டுப்படுத்த உலகளாவிய விதிகள் கொண்டு வர்றது நீண்ட காலத்துல ஆரோக்கியத்துக்கும் பொருளாதாரத்துக்கும் நல்லதுன்னு சில நிபுணர்கள் நம்புறத அந்த கட்டுரை சொல்லுது. நாங்க அந்த மூலத்துல உள்ள கருத்துக்களை தான் உங்களுக்கு தெரியப்படுத்துறோம். சரி. அப்போ சுருக்கமா சொன்னா, நாம சுவாசிக்கிற காத்துல இருக்கிற பிளாஸ்டிக் துகள்கள் வெறும் பிளாஸ்டிக் இல்ல. இல்ல, அது ஆபத்தான ரசாயனங்களையும் மருந்துக்கு கட்டுப்படாத பாக்டீரியாக்களையும் நம்ம உடம்புக்குள்ள கொண்டு வர ஒரு கடத்தி. இதுக்கு ஏதாவது தீர்வு இருக்கா? இந்த ஆய்வு சில எளிய ஆலோசனைகளையும் கொடுக்குது. பாலிஸ்டர் மாதிரி செயற்கை உடைகளுக்கு பதிலா பருத்தி மாதிரி இயற்கை இழைகளால ஆன உடைகளை தேர்ந்தெடுக்கிறது. ஆமா. அப்புறம் பிளாஸ்டிக் கழிவுகளை எரிக்காம இருக்கிறது. இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் கூட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். இறுதியா உங்களுக்கு ஒரு சிந்தனை. இந்த ஆய்வு நகரத்து சந்தைகள்ல இருக்கிற காத்து மையமா வச்சு எடுக்கப்பட்டது. ஆனா காத்துல மிதக்கிற இந்த சின்ன பிளாஸ்டிக் துகள்கள் மருந்துக்கே கட்டுப்படாத பாக்டீரியாக்களை சுமந்து வர முடியும்னா, நம்ம சுற்றுச்சூழல் முழுக்க, நம்ம உடம்புக்குள்ள அவை வேற என்னென்ன கண்ணுக்கு தெரியாத பயணங்களை மேற்கொள்கின்றன? நாம எதிர்பார்க்காத வேற என்ன அச்சுறுத்தல்கள் அவை சுமந்து வரக்கூடும்னு நீங்க யோசிச்சு பார்க்கணும். நண்பர்களே, இது வரைக்கும் பிளாஸ்டிக்கு காத்துல கலந்து நமக்கு எவ்வளவு தீங்கு விளைக்குதுங்கிறத பார்த்துருப்பீங்க. ஆனா நாம இதுக்காக என்ன செய்யலாம்னு யோசிச்சு பார்த்தீங்களா? முடிஞ்ச வரைக்கும் காட்டன் போல நார் துணிகளை பயன்படுத்துவோங்க. தேவையில்லாம சிந்தட்டிக் துணிகளை வாங்காதீங்க. பிளாஸ்டிக் குப்பைகளை தயவு செய்து போகி பண்டிகை, அந்த பண்டிகை, இந்த பண்டிகைன்னு எரிக்காதீங்க நண்பர்களே. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில தான் இருக்குது. பிளாஸ்டிக் இல்லாத தூய காத்த சுவாசிக்க இப்போதைக்கே விழிப்புணர்ச்சியை உண்டாக்குவோங்க. ஆரோக்கியமான எதிர்காலத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து உருவாக்குவோங்க. இந்த ஆண்டுக்கான என்வாரன்மெண்டல் டே ஜூன் 5ஆம் தேதிக்கு உண்டான தலைப்பு என்ன தெரியுமா? உலக நாடுகள் எல்லாம் சேர்ந்து பிளாஸ்டிக்கை ஒழிக்கணுங்கிறது தான். தயவு செய்து நம்ம எல்லாரும் சேர்ந்து முயற்சி செய்யலாங்க. வணக்கங்க.